சரி, ஓகே. நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறதான ஒரு செய்தியின் தலைப்பு நீதிமானின் தெய்வீக சுபாவமும் ஜென்ம சுபாவமும். நீதிமானின் தெய்வீக சுபாவமும் ஜென்ம சுபாவமும். இந்த உதாரணத்துக்கு எந்த நீதிமானை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், லோத் என்கிற ஒரு நீதிமானை எடுத்துக்கலாம். லோத்து நீதிமானா இல்லைங்களா? சந்தேகமா இருக்கா? நீதிமான். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. நீதிமானாகிய லோத்து. லோத்து நீதிமானா இல்லைங்களா? சத்தமாக சொல்லுங்க. நீதிமான் தானே? ஓகே. இப்போ இந்த ஒரு நீதிமானுடைய தெய்வீக சுபாவமும் ஜென்ம சுபாவமும், இந்த தெய்வீக சுபாவத்துக்கு கிடைக்கிற பிரதிபலனும் ஜென்ம சுபாவத்துக்கு கிடைக்கிறதான பிரதிபலன் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லோத்து ஒரு நீதிமான். இந்த லோத்தினுடைய தெய்வீக சுபாவத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லோத்தினுடைய தெய்வீக சுபாவம் என்ன தெரியுமா? தெய்வீகமானவர்களை கண்டுபிடிப்பது. யாரை கண்டுபிடித்தல்? தெய்வீகமானவர்களை கண்டுபிடித்தல். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கும்போது, அவன் இருக்கிற கூடாரத்தை நோக்கி 2 பேர் வருகிறார்கள். அவர்களை அவன் தூதர்கள் என்று கண்டு கொண்டான், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று கண்டு கொண்டான். அல்லேலூயா. சோதோமுக்கு வந்தார்கள். சோதோம் தேசத்துக்கு 2 பேர் வராங்க. அவங்க ஒரு தேசத்துக்கு வராங்க, பட்டணத்துக்கு வராங்க. ஏதோ 2 பேர் வராங்க. அந்த 2 பேரை தெய்வீகமானவர்கள் என்று கண்டு கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வீகமானவர்களை, தேவ தூதர்களை அவன் எப்படி கண்டுபிடித்தான் என்று எனக்கு தெரியவில்லை. புரியுதுங்களா நான் உங்களுக்கு சொல்றது? அப்போ இந்த தெய்வீகமானவர்களுடைய சுபாவம், தெய்வீகமானவர்களை கண்டுகொள்ளுவார்கள், கண்டுபிடிப்பார்கள். அல்லேலூயா. அப்படி கண்டுபிடித்தான். 2வது, அந்த தெய்வீக அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய தெய்வீக குணத்தில் ஒன்று என்ன தெரியுமா? அவர்களை பார்த்து அவன் என்ன செய்தான்? தரை மட்டும் குனிந்தான். அல்லேலூயா. 19:1 வாசிங்க. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து ஆண்டவன்மார்களே அடியேனுடைய வீட்டு முகமாய் போதும். அவன் அங்கே என்ன செய்கிறான்? அவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெய்வீக சுபாவம் எங்க வெளிப்படுது பாருங்க. அந்த தெய்வீக மாணவர்களோடு சேருதல். அல்லேலூயா. ஆமா, அந்த தெய்வீக மாணவர்களை கண்டுபிடிக்கிறான். 2வது, அவனுடைய தெய்வீக சுபாவம் எதை காண்பிக்கிறது? அவர்களை தரை மட்டும் குனிந்து. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருத்தருடைய விஷ் பண்றத வச்சே தெரிஞ்சுக்கலாம் லெவலை. அல்லேலூயா. ஆமாம், அவங்க எவ்வளோ நல்லவங்க, அவங்களுக்கு எவ்வளோ பணிவு இருக்கு, விஷ் பண்ணுறது தான். சோத்திரம் பாஸ்டர், வாயில் சோத்திரம் பாஸ்டர், சோத்திரம் அங்கிள், சோத்திரம். சரி, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் அம்மா, ஸ்தோத்திரம் பிரதர்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேளை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற விதம் இருக்க பாருங்க. சரிங்கய்யா, செய்து முடிச்சிடறேன், சரிங்க 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 சரிங்க, செய்துடுறேன் சரிங்க, கண்டிப்பாக கண்டிப்பாக. அந்த அக்செப்டேஷன், அதில் ஒரு பணிவு, அதில் ஒரு தாழ்மை. அப்படிங்களா அப்படிங்களா, சரி சரிங்க. ஒரு வேலை சொல்லும்போது சொல்கிற ஆளுக்கு ஏன்டா இவங்கிட்ட வேலை சொன்னேன்னு தோணும். அந்த அந்த டிஃப்ரென்சியேஷன், தெய்வீக சுபாவம். அவன் குனிந்து ஒரு காரியம் சொன்னால் 10 நிமிஷம் முன்னாலேயே செய்து, முன்னாலேயே வந்து 5 நிமிஷம் முன்னாலேயே வந்து அந்த ஆர்வத்தோடு அதை செய்யணுன்ற எண்ணத்தோடு அந்த அந்த மாதிரி அந்த அதெல்லாம் பார்க்கும்போது க்ளீனாக தெரிஞ்சிடும். அரை மணி நேரம் லேட்டாக வராங்க, 3/4 மணி நேரம் லேட்டாக வராங்க. ஒரு வேலை, ஒரு காரியம் சொல்லும் போது இன்றைக்கி சொல்கிற வேலையை நாளைக்கு செய்கிறாங்க, நாளைக்கு சொல்கிற வேலையை 2 நாள் கழித்து செய்கிறாங்கன்னா அதுலேயும் புரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த குனிந்து அவனுக்குள்ள தெய்வீக சுபாவம் என்ன செய்யுது? குனிந்து போய் அவர்களை கண்டு எழுந்து எதிர்கொண்டு, அல்லேலூயா, பார்த்த உடனே எழுந்து எதிர்கொண்டு இறங்கி போய் அந்த தெய்வீக சுபாவம். கீழே வரல, உங்கள் வீட்டுக்கு வர்றவங்க, நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, உங்களை கீழே வரல வந்து வழி அனுப்பிட்டு நீங்கள் ஆட்டோவில் ஏறுற வரலமோ, வீட்டு விட்டு வாசலில் வந்து ஆட்டோவில் ஏறுற வரலமோ, காரில் ஏறுற வரலமோ, பைக்கில் ஏறுற வரலமோ, கேட்டை திறந்து ரோட்டுக்கு வந்து உங்களை வழி அனுப்புறதுக்கும் வீட்டுக்குள்ளவே இருந்து சரி போயிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. ஆளை பார்த்த உடனே வந்து கேட்டை திறந்து அவங்க கொண்டு வர பையை வாங்கி நீங்களே அந்த பையை தூக்கிட்டு போய் அவங்கள உட்கார வைக்கிறதுக்கு இது இருக்கு. வந்த பிற்பாடு உட்காருங்க, அதை வரேன் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் 1/4 மணி நேரம் டம்ளர் அப்போ தான் கழுவி வச்சுட்டு இருக்கிறதும் வித்தியாசம் இருக்குது. இவன் என்ன செய்கிறான்? எதிர்கொண்டு போய். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே ஒரு தெய்வீக சுபாவத்தில் என்ன இருக்குதுங்க, அதெல்லாம் காட்டுகிறது. இதெல்லாம் தெய்வீக சுபாவத்தில் ஒன்று. அதுவும் தேவனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம். தேவ தூதர்கள் கண்டு கொண்டான் பாருங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா தேவ தூதன் அந்த காலத்தில் அவன் என்ன செஞ்சதில்லை, பார்த்ததே இல்லை. இதெல்லாம் ஆவியில் இருக்கிறவங்க தான். அதனால தான் அவனுக்கு பேதுரு நீதிமான் என்று சொல்லி அவருக்கு என்ன செய்கிறாரு, பேர் வைக்கிறாரு. அல்லேலூயா, நீதிமான். ஏன்னா அவனுடைய செய்கைகள் எல்லாம் பார்த்தா அவனை நீதிமான்னு சொல்லலாம். அவனுக்கு நீதிமான்னு பேர் வைக்கிற ஒரு நீதிமான் என்று அழைக்கப்படுவதற்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? தகுதியானவராக. ஏன்னா அவனுடைய செய்கைகள் அப்படி இருக்கிறது. மூன்றாவது உபசரித்தல். தெய்வீக சுபாவத்தில் ஒன்று என்னது? மூன்றாவது என்ன அழகா உபசரிக்கிறான் பாருங்க. அந்த உபசரித்தல்ல ஒரு விசேஷம் இருக்கு. அவருக்கு அந்த உபசரிக்கும் போது அவன் என்ன செய்கிறான்? அவர்களிடத்தில் பேசுகிற விதம் பாருங்க. அந்த உபசரிப்பில் விதம் பாருங்க. 2வது வசனம்.
ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அல்லேலூயா. அவனுடைய அந்த அந்த அழைப்பு எப்படி இருக்குது பாருங்க, வெல்கம் எப்படி இருக்குது பாருங்க. ஆண்டவன்மார்களே, எங்க வீட்டில் கொஞ்சம் தங்கலாமே. இல்லை, அடியேனுடைய வீட்டில். அல்லேலூயா. இது இந்த ஸ்பீச் பேதுருவின் பேச்சை பார்த்தவன் சொல்கிறான், எது உன்னை பார்த்தா யார் மாதிரி இருக்குது? அந்த கூட்டத்தை இயேசு பேசுகிற மாதிரியே பேசுறியே நீ, உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. தெய்வீக சுபாவம் உள்ளவனுடைய பேச்சு கிளீனாக காண்பித்து கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிளீனாக என்ன செய்யும்? காண்பித்து கொடுக்கும். கால்களை கழுவி ராத்தங்கி காலையிலிருந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அவங்க சொல்கிறாங்க, நோ 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 நோ, நாங்கள் இதுக்காக வரல, இங்கே வந்து உன் வீட்டில் சாப்பிட்டு தூங்குறதுக்கு வரல, நாங்கள் தேசத்தை அழிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் அதுக்கு அனுப்பினார், எங்களை போய் பார்த்து அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு அனுப்பினார். ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு அனுப்பினார், அழிக்கிறதுக்கு அனுப்பலை. அங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது கேள்விப்பட்டதை விட மோசமாக இருக்குது. அல்லேலூயா. இவன் விடுற மாதிரி இல்லை, ஏன்னா வந்தவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். இதுதான் மேட்ரு. பிரைஸ் தி லார்ட். தெய்வீக சுபாவம் உள்ளவனுக்கு தான் தெய்வீகமானவர்களை கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக. ஆமென். உடனே 3வது வசனம், அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்போது அவனிடத்துக்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே தான் நீங்கள் பார்க்கணும், இந்த தெய்வீகமானவர்கள்ங்கிறது சும்மா கை தட்டுறதும் பாட்டு பாடுறதும் சும்மா அப்படியே வந்துட்டு அப்படியே ஏதோ காணிக்கை கொடுக்கறதும் ஏதோ இருக்கிறது இல்லை. அதில் ஒரு ஞானம் வெளிப்படணும். தெய்வீக சுபாவம் உள்ளவர்கள்ட்ட ஒரு விசேஷித்த ஞானம் இருக்கும். அந்த ஞானம் இவங்கிட்ட இருக்குது. அவர்கள் எல்லாம் சொல்லிட்டு அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு என்ன செய்தான்? விருந்து பண்ணினான். எந்த அப்பம்? எந்த அப்பம்? புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டு என்ன செய்தான்? விருந்து பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏங்க, ஆண்டவருக்கு என்ன கொடுக்குறான்? ஞானம். பாருங்க, ஆண்டவருக்கு எது தான் பிடிக்கும்? ஆண்டவர் எதை தான் படைக்க சொன்னார்? லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 4வது லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லா அதிரசங்களாயாவது எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளாயாவது இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. புளிப்பில்லாத இதை ஞானம். பாருங்க, ஞானம். சிலர்லாம் சில விஷயங்களை ரொம்ப ஞானமாக செய்வாங்க. அது தெய்வீக சுபாவத்தில் உள்ளவங்களுக்கு அந்த ஞானம் தானாகவே வந்துடும். ஆண்டவருக்கு எது பிடிக்குமானது? ஞானம். அப்போ அவனுடைய உபசரித்தல், தெய்வீக சுபாவம் உள்ளவர்களுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு உபசரித்தல். யாரை உபசரித்தல்? தேவனுடைய பிள்ளைகளை உபசரித்தல், தேவனை உபசரித்தல். அல்லேலூயா. 4வது, ஆண்டவருக்காக எதையும் இழத்தல்.
தெய்வீக சுபாவத்தில் ஒன்று என்ன? தெய்வத்துக்காக எதையும் இழத்தல். அது எங்கே பார்க்கிறோம்? 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அங்க இவர்களை தாக்க வராங்க. இந்த 2 தேவதூதர்கள் என்ன செய்றாங்க? தாக்க வராங்க. இவனுடைய தியாகம் பாருங்க. இது ரொம்ப நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனிங்க. இதுதான் தேவன் மேல் பற்று உள்ளவர்களை காண்பது. பற்று, தேவன் மேலே நீங்கள் வைக்கிற பற்று, உங்கள் தியாகம். யாராவது இதை செய்வாங்களா? அவன் என்ன சொல்றான்? அவங்க 2 பேரை விட்டுருங்க. அவங்க 2 பேரை அவங்கள வேணாயா, ஒன்றும் பண்ணிடாத. ஏன்னா அவங்க அவங்க வந்து அவங்களை குறித்த பெரிய விலையேற பெற்ற மதிப்பு. தன் பிள்ளைகளை காட்டிலும் அந்த தேவ தூதர்களை அவன் எப்படி நினைக்கிறான்? தனக்குண்டானதை காட்டிலும் தேவனையும் தேவனுக்குரிய காரியங்களையும் பெரிதாய் நினைக்கிற ஒரு தன்மை நமக்கு இன்னைக்கு இருக்குதா? கவனிக்கிறீங்களா? யாராவது செய்வாங்களா? இதை யாராவது செய்வாங்களா? தன் 2 குமாரத்துகளையும் சொல்றான், என்னுடைய 2 குமாரத்துகளையும் உங்களுக்கு வெளியே அனுப்புறேன், நீங்க அவங்களுக்கு இஷ்டமானபடி செய்யுங்க. எவ்வளோ பெரிய தியாகம் பார்த்தீங்களா? இன்னைக்கு இந்த காலை வேளையில் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். வாய்க்கிலேயே பேசுகிற நமக்குள்ள இந்த தியாக, கர்த்தருக்காக எதையும் இழக்கக்கூடிய அளவுக்கு தியாகமானவர்களாக இருக்கிறோமா நம்ம இன்னைக்கு? சொல்லுங்க. தெய்வீக சுபாவம் இதெல்லாம் உண்டு. ஏன்னா தன்னிடத்தில் வந்திருக்கிற தேவ தூதர்கள் தன்னுடைய பிள்ளைகளை காட்டிலும் வெளியேற பெற்றவர்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் காட்டிலும் வெளியேற பெற்றவர். அல்லேலூயா. அவருக்கு முன்னால எதுவுமே ஒண்ணும் கிடையாது. அந்த சிந்தை உள்ளவனாயிரு. அதான் தெய்வீக சுபாவம். எல்லாம் எவ்வளவு மேன்மையா நினைக்கிறான் பாருங்க. மற்றதெல்லாம் ஒண்ணு இல்லை, குப்பையா நினைக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு பெரிய எண்ணம் நம்ம இன்னைக்கு அப்படி வைக்கிறோமா? கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறோமா? எல்லாத்துலேயும் நம்ம எல்லாம் கொடுக்குறோமா? கொடுக்கணும். அப்புறம் எப்படி நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும்? சார், 4வது 5வது ஆண்டவருக்கு பிரியமான ஆகாரத்தை கொடுக்குறான். அதான் நம்ம பார்த்தோம். என்ன ஆகாரம்? புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். ஆண்டவருக்கு பிரியமானது. ரெவல்யூஷனுங்க. பிரமாணம் கொடுத்தது எப்போ? ஹலோ, என்ன பாருங்க, கவனிங்க. உங்களுக்கு புது ஆண்டவரை குறித்த வெளிப்பாடுகள் வர வேண்டும். ரெவல்யூஷன் இல்லாம நம்மளால அடுத்த லெவலுக்கு போக முடியாது. புரியுதுங்களா? ஆண்டவரை குறித்த புரிதல் இருக்கணும். ஆண்டவரை குறித்த வெளிப்பாடு. ஒரு காரியம்னா வெளிப்பாடு இருக்கணும். ஒரு ப்ரேயர் பாயிண்ட் சொல்றோம்னா அந்த ப்ரேயர் பாயிண்ட்டுக்கு பின்னால ஒரு பெரிய வெளிப்பாடு வந்தாதான் உன்னால பாரத்தோடு ஜெபிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்பாடு வரணும். ஒரு யூத் மீட்டிங்னு சொல்லிட்டேன்,
அந்த யூத் மீட்டிங்கை கொடுத்து உனக்கு ஒரு வெளிப்பாடு வரணும். ஐயோ பாஸ்ட் இவ்வளோ தூரம் போகிறாரு, இவ்வளோ தூரம் பிள்ளைங்களை கூப்பிட்டு வராரு, அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேலே தானே, அதுக்காக தான் நீ இவ்வளோ பிரயாசம். அப்படியானா என்னால் போக முடிஞ்சால் போகணும், இல்லையா ஒரு வேளையாவது உபவாசம் போட்டு என்னால் ஜெபிக்கணும். உனக்கு வெளிப்பாடு வந்தால் தான் ஒரு காரியத்தை ஸ்திரமாக செய்வீங்க. இல்லைன்னா எனக்கு ஏன் வேலை இருக்குது, உனக்கு வேலை இருக்குது தானே, உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போட்டோம் லீவ் போடுறல்ல, அன்றைக்கும் வேலை இருக்குது தானே, உன் வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டோம் அன்றைக்கி நேரத்தை ஒதுக்கிறல்ல, அன்றைக்கும் வேலை இருக்குது தானே. அல்லேலூயா. அன்றைக்கும் செய்கிறல்ல, அப்போ மட்டும் உன் ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணுறியே. வெளிப்பாடு, ரெவலேஷன். இவனுக்கு என்ன உண்டாச்சு? வெளிப்பாடு. ஆண்டவருக்கு எதை அவனுக்கு பிரமாணம் அவனுடைய காலத்துக்கு அப்புறம், அதுக்கப்புறம் 450 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த பிரமாணமே கர்த்தர் கொடுக்குறாரு. லோத்துவினுடைய காலத்துக்கு அப்புறம் எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 450 வருஷத்துக்கு அப்புறம் தான் மோசேக்கு இந்த பிரமாணம் கொடுக்குறாரு ஆண்டவர். ஆனால் கர்த்தர் இந்த பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு முன்பதாகவே இவனுக்கு வெளிப்பாடு உண்டாகுது. கர்த்தருக்கு புள்ளி பில்லாத அப்பத்தை தான் சுட்டு கொடுக்கணும்னு. புரியுதுங்களா? அப்ப வெளிப்பாடு, ரெவலேஷன்ஸ் வரணும். ஆண்டவரை கொடுத்த வெளிப்பாடுகள் நமக்கு உண்டாகணும். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யறாம? ஆண்டவருக்கு பிரியமான ஆகாரத்தை கொடுக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு யாருமே சொல்லலை இப்படிதான் செய்யணும், இதுதான் பிடிக்கணும்னு. பட் அவனை என்ன செய்யறான்? அதை டயக்னோஸ் பண்றான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் அதை என்ன செய்யறான்? அவன் தானே அதை கண்டுபிடிக்கிறான், அதை யோசிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீக சுபாவம். இன்னும் நிறைய இருந்தாலும் இதோட நிறுத்திக்கிறேன். 5 விதமான தெய்வீக சுபாவம் உள்ளவன் இவன் ஒரு நீதிமான். இத்தனை விதமான தெய்வீக சுபாவம் இவனுக்குள்ளே இருக்குது. இதனால இவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த தெய்வீக சுபாவம் இவனுக்குள்ள இப்படி வெளியேற பெற்ற தெய்வீக சுபாவம் இருந்ததுனால இவனுக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். தன் அண்டையிலே தூதர்கள் என்ன செய்கிறாங்க? அவனை இழுத்து கொள்ளுகிறார்கள். ஏன்? பெரிய எதிர்ப்பின் கூட்டம் என்ன செய்யுது? இவனை ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் இவனையும் இவன் குடும்பத்தையும் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் காப்பாற்ற முன் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க வரும்போது என்னவா வரல? லோத்துவின் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு இவங்க வரல, சோதோம் பட்டணத்தை அழிக்க வந்தாங்க. ஆனால் அழிக்க வந்த இடத்துல பார்த்தா ஒரு தெய்வீகமான மனுஷன் தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்தி கர்த்தரை என்ன செய்கிறான்? பிரியப்படுத்திட்டான். அவனுடைய தியாகம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது, அவனுடைய உபசரிப்பு பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது, அவனுடைய பணிந்து கொள்ளுதல் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அல்லேலூயா. அவனுடைய தியாகத்தை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. இப்போ வசனம் சொல்லுது, அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. என்ன செய்தாங்களா? என்ன செய்தாங்களா? அனுக்கிரகம் பண்ணினார்கள். ஆமென். எப்பாக்கு அனுக்கிரகம் பண்ணிடுறாங்க? அவங்க அழிந்து போகாதபடிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். இப்போ என்ன செய்கிறாங்க தெரியுமா? முதல்ல அவங்க தன் கையை நீட்டி என்ன செய்கிறாங்க? அவங்கள இழுத்து கொண்டார்கள். ரெண்டாவது, எதிரிகளுக்கு இவனுக்கு விரோதமாகவும் அந்த தூதர்களுக்கு விரோதமாகவும் எழும்பினதான ஜனங்கள் என்ன செய்தாங்க?
குருட்டாட்டம் பண்ணினார்கள். என்ன செய்தாங்க? குருட்டாட்டம் வர பண்ணினார்கள். இப்போ இனி எதிரிகள் இருப்பாங்களா? இல்லை. மூன்றாவது என்ன தெரியுமா? அழியாதபடிக்கு காத்தாங்க. 19ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அழைத்து கொண்டு போயிடு. நீ அழியாதபடிக்கு. இப்போ இவங்க அழிந்து போகிறது யாருக்கு விருப்பம் இல்லை? விருப்பம் இல்லை. அல்லேலூயா. அவர்கள் அழியக்கூடாது. ஏன்னா ஆக்சுவலி இவங்களை காப்பாற்ற வரல. காப்பாற்ற வந்தாங்களா, அழிக்க வந்தாங்களா? பட்டணத்தை அழிக்க வந்தாங்க. ஆனால் இங்கே ஒரு நீதிமான் இருக்கிறான். இவனுக்குள்ள இருக்கிற தெய்வீக சுபாவத்தை பார்த்து முழு பட்டணமே அழிந்தாலும் பரவாயில்ல, இவர்கள் அழியக்கூடாது என்பதில் இவர்கள் மேல் கரிசனையாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் எதனால் உண்டான ஆசீர்வாதம்? தெய்வீக சுபாவத்தினால் உண்டானது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 21வது வசனம், 22வது வசனம். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். அவன் சொல்கிறான், அவங்க சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு போகணும். ஆனால் அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். அதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீ இருக்கிற இடத்த நாங்கள் என்ன பண்ண மாட்டோம். அல்லேலூயா. முழு பட்டணமும் அழிப்போம், ஆனால் நீ இருக்கிற இடத்த என்ன செய்ய மாட்டோம். அல்லேலூயா. நீ இருக்கிற இடத்த என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் அழிக்க மாட்டோம். அப்படி அனுக்கிரகம் பண்ணினார்கள். 22வது வசனம் படிங்க. தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். டைம் கொடுக்குறாங்க. அங்கே பாரு, உன் குடும்பம் அந்த சோவார் என்கிற கிராமத்துக்கு அந்த இடத்துக்கு போகிற வரையிலும் நாங்கள் இந்த தேசத்தை என்ன செய்யறதில்ல. ஆமாம், அதுவரையிலும் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளோ ஃப்ளெக்சிபிள் ஆகிறார் பாருங்க, இசைந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு லோத்துவின் குடும்பத்துக்காக, ஒரு லோத்துக்காக, ஒரு நீதிமானுக்காக, ஒரு தெய்வீக சுபாவம் உள்ளவனுக்காக தேவன் எந்த அளவுக்கு இறங்கி வராரு பாருங்க. ஹல்லேலூயா. நீ அங்கே சேரு மட்டும், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார்கள். அந்த ஊர் சோவார் என்னப்பட்டது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய அனுக்கிரகம். அவன் வாழும் ஸ்தலத்தை கூட ஆண்டவர் அழிக்க மாட்டேங்கிறாரு. ஏனென்றால் அவர்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் அழிந்து போகக்கூடாது. அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். அல்லேலூயா. இது எதனால் வந்தது தம்பி? எதனால் வந்தது? அந்த தெய்வீக சுபாவத்தை வளர்த்துக்கிட்டதுனால வந்தது. ஆமென். தெய்வீக சுபாவம் உள்ளவர்களுக்கு தேவன் காட்டுகிற இரக்கத்தையும் அனுக்கிரகமும் ஆசீர்வாதம் எவ்வளோ பெருசு பாருங்க. அப்போ இந்த நாட்கள் நாம் எதை வளர்த்துக்கொள்ளணும்? பிள்ளைகளே, எதை வளர்த்துக்கொள்ளுங்க? தேவனுடைய முழு அனுக்கிரகத்தை பெறுவதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளே தெய்வீக சுபாவத்தை வளர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் தெய்வீக சுபாவத்தை வளர்த்துக்கொள்ள நீ ஒன்றை கொடுத்தால் கர்த்தர் அநேகத்தை உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தன் குமாரத்துகளை கொடுக்க முற்பட்டான். அவ்வளவுதான். ஆண்டவர் அதுக்கு பிரதிபலனாக அவன் ஜீவனையும் கொடுத்தார், அவன் குடும்பத்தை காப்பாற்றினார், அவனுக்கு நல்ல தேசத்தை கொடுத்தார், அவனை வாழ வைத்தார், அவனை காப்பாற்றினார். அது மட்டும் இல்லை, அவன் தாமதித்து கொண்டிருந்த போது
அவர்கள் என்ன செய்தாங்க? கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே என்ன செய்தாங்க? அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அல்லேலூயா. அந்த இரக்கத்தினால பிடிவாத குணம் பிடிச்சிருக்கிற இவனை என்ன செய்யறாங்க? தரன்னு இழுத்துட்டு போறாங்க. புரியல. சில நேரத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு மண்டைக்கு எட்டுறதும் இல்லை, மூளைக்கு எட்டுறதும் இல்லை. ஆண்டவர் இரக்கத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் நம்ம வளரல. சில நேரங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? கட்டாயப்படுத்தி நம்மளை வெளியே இழுத்து கொண்டு போய் விடுறாரு. அல்லேலூயா. அது தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற இரக்கம். இதெல்லாம் எதனால் கிடைச்சது சொல்லுங்க? தெய்வீக சுபாவம். அவனுக்குள்ள இந்த வெளியேற பெற்ற தன்மைகள். ஆமென். ஆனால் ஒரு நீதிமான் தெய்வீக சுபாவத்திலேயே வாழணும். மிக்சிங் லைஃப் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாதுங்க? மிக்சிங் லைஃப் இருக்கக்கூடாது. 50-50 எல்லாம் இருக்கக்கூடாது. 100% தெய்வீக சுபாவத்துக்காக ஜெபிச்சு 100% தெய்வீக சுபாவத்திலே வளரணும். அல்லேலூயா. இதே நீதிமானுக்குள்ள, இவ்வளவு தெய்வீக சுபாவம் உள்ளவனுக்குள்ள, இவ்வளவு காப்பாற்றப்பட்டவனுக்குள்ள, இவ்வளவு தேவனுடைய இரக்கம் பெற்றவனுக்குள்ள இன்னொரு பக்கத்தில் ஜென்ம சுபாவம் வேலை செய்து. அது என்ன? கீழ்ப்படிய மனதில்லை, தாமதம் பண்றான். 16வது வசனம், தாமதம் பண்ணினான். ஏன்? என்னதுக்கு தாமதம்? மனப்பூர்வமாக கீழ்ப்படி என்ன இல்லை? மனசு இல்லை, அங்கீகரிக்க மனசு இல்லை, நம்பலை. ஆமாம், அதை பெருசாக எடுத்துக்கல, தாமதம் பண்ணுறான். சுய விருப்பம் அங்கே கொஞ்சம் இருக்குது. கம்ப்ளீட்டாக விடுறதுக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. இதையும் கொஞ்சம் அனுபவிக்கணும், அதுவும் கொஞ்சம் வேணும். டேய், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம எவ்வளோ இரக்கமாக இருக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கலன்னா நம்ம என்ன பண்ணுறது? நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி தான். லேட் பண்ணுறது, தாமதம் பண்ணுறது. இது ஜென்ம சுபாவத்தில் ஒன்று. கீழ்ப்படிய மனதில்லை, சுய விருப்பத்தை விட மனதில்லை. இது ஜென்ம சுபாவத்தில் ஒன்று. நெக்ஸ்ட், ஆலோசனை நிராகரித்தல். ரெண்டாவது என்ன? 17வது வசனம், 19வது வசனம், சீக்கிரம் வாசிங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, இவ்வளோ தூரம் காப்பாத்தின பிற்பாடு கூட ஒரு நம்பிக்கை வரல பாருங்க. எவ்வளோ பேருக்கு நாங்கள் எவ்வளோ அட்வைஸ் பண்ணி பார்க்குறோம். ஒன்றும் கிடையாது, ஒன்றும் அது இப்போ அவங்க என்ன, வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் அடியனுக்கு உமது கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அடா முட்டாளே, நீ உன்னை மலையில் கொண்டு போய் சாவடிக்கிறதுக்காக உன்னை கர்த்தர் இங்கே இவ்வளோ தூரம் கூட்டின்னு வந்தார். நம்பிக்கையில் பார்த்தீங்களா? அந்த ஆலோசனையை நிராகரிக்கிற காரணம் என்ன தெரியுங்களா? தனக்கு நன்மை செய்கிறவர்களை நம்புகிறதில்லை. கடைசியில் எதில் முடிக்கிறான்? நான்
நான் மரித்து போவேன். அடப்பாவி, தீங்கு என்னை தொடரும். உன்னை தீங்கு தொடர்றதுக்கு விட்டு இருந்தா, நீ சாவணுன்ற எண்ணத்தோடு இருந்தா, உன்னை ஏன் வெளியில் கூப்பிட்டு வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட போகிறாங்க? நீ நல்லா இருக்கணும், வாழணும், நான் உனக்கு தீங்கே வரக்கூடாதுங்கிறதுக்காக தானே இவ்வளோ பிரயாசப்பட்டு உன்னை பட்டணத்துலேருந்து வெளியே கூப்பிட்டு வந்தாங்க. ஜென்ம சுபாவம் எப்பவுமே பாருங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கும். அவநம்பிக்கை, ஆலோசனை எவ்வளோ பேசி பாருங்க ஒரு சிலர்கிட்ட. அவ்வளவுதான், ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஒரு தம்பி என்கிட்ட ஒரு நல்லா பழகணும், அவனுக்கு எவ்வளோ ஆலோசனை சொன்னேன். அவன்கிட்ட ஒரு பைபிளை கொடுத்து, நீ போய் வீட்டில் போய் மார்க் புஸ்தகத்தை படி, ஆண்டவருடைய அற்புதங்கள் எல்லாம் நீ பார்ப்ப அப்படின்னு சொன்னேன். வெள்ளிக்கிழமை கூட பார்த்தேன், கேட்டேன். படித்தேன்னா 2 அதிகாரம் படித்தேன். மொத்தத்தில் 16 அதிகாரம். ஒரு அதிகாரத்துக்கு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டா கூட மொத்தத்தில் 2 மணி நேரத்தில் படித்து முடிச்சிடலாம். 2 மணி நேரத்தில் படித்து முடிக்கலாம். சரி, ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்துக்கு எடுத்துட்டா கூட 2 நாளில் படித்து முடிக்கலாம். ஆலோசனை என்ன பண்ணுறதில்லை, ஏற்றுக்கொள்றதில்லை. ஏன் அதை படிக்க சொல்கிறோம்? அதை படிச்சுன்னா இயேசு யாருன்னு தெரியும், இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குன்னு தெரியும், இயேசு கிறிஸ்துவால் என்ன செய்ய முடியும்னு தெரியும், அவரை நீ எப்படி பயன்படுத்திக்கலான்னு உனக்கு சொல்ல ஒரு என்ன வரும், உனக்கு ஒரு யோசனை வரும். அவரை நீ பயன்படுத்திக்கிட்டீன்னா அங்கே நடந்த அற்புதம்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. இதுக்கு தானே படிக்க சொல்கிறோம். படித்தானா? படிக்கல. அங்கேயும் அந்த பையன் அவரும் படிக்கல. ஆனால் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வந்து கஷ்டம் 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 கஷ்டம்னு புலம்புறாப்புல. ஆலோசனையே இது ஜென்ம சுபாவம். அவ்வளோ ஈஸியாக நம்புறதில்லை, அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கொள்றதில்லை, அவ்வளோ ஈஸியாக பணிவு வர்றதில்லை, அவ்வளோ ஈஸியாக கீழ்படியறதில்லை. ஜென்ம சுபாவத்தை கொஞ்சம் மாற்றணும், இறங்கணும், கீழே வரணும், தாழ்மை வரணும். அடுத்தது சுய விருப்பம். 19-20 வாசிக்கும் போது அவன் என்ன சொன்ன, இதோ அந்த ஊர் இருக்கிறதே அதற்கு ஓடி போகத்தக்கதாய், அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிரானின் பிழைக்க நான் ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். சுய விருப்பம் எப்பவுமே மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு அது மேலேயே 1000 பிரசங்கம் கேளுங்க, நீங்கள் சீர்படாததுக்கு காரணம், ஆசீர்வாதம் வராதுக்கு காரணம் தெரியுமா? என்ன சொன்னாலும் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வழியை வச்சுருப்பீங்க. 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணால் கூட அவன் திருந்தவே மாட்டான். ஏன்னா அவனுக்குன்னு மனசில் ஒன்று டிசைட் பண்ணி வச்சிட்டான். அவனை மாற்றவே முடியாது. இது ஜென்ம சுபாவத்தில் ஒன்று. அது காரணம் என்ன? மனத்தாழ்மை இல்லை. என்ன இல்லை? மனத்தாழ்மை உள்ளவன் மட்டும்தான் மாறுவான். சுய விருப்பம். அதுக்கும் தேவன் என்ன செய்யறாரு? சாங்ஷன் பண்ணாரு. சரி போ, ஏண்டா நீ ஆண்டவரை விட அறிவாளியோ? நான் உங்களுக்கு தயவுசெய்து உங்களை பார்த்து சொல்கிறேன், டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த உலகத்தில் ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுக்காங்க, ஒரு உண்மையை தெரிஞ்சுக்காங்க. உங்கள் மேலே உங்களை படைத்த ஆண்டவரை விட அன்புள்ளவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்க. உன் மேலே ஆண்டவரை விட அக்கறை உள்ளவங்க இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லைன்றத புரிஞ்சுக்கங்க. எல்லாம் சந்தர்ப்பவாதி தான்.
யாரையும் நம்பி ஏமாந்து போகாது. உண்மையா உன் மேல 100% அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு பர்சன் உலகத்தில் இருப்பார்னு சொன்னா அது உன்னையும் என்னையும் படைத்த ஆண்டவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான். அவர் ஏன் நீ நம்பாம அவருடைய ஆலோசனையே நீ தள்ளி உன் சுய விருப்பத்தை நிறைவேற்றினா அவர் எவ்வளவு துக்கப்படுவார், எவ்வளவு வேதனைப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது உண்மைங்க. நீங்கன்னா எழுதி வச்சுக்கங்க. அது உன் கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பெத்த பிள்ளைங்களா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், யாரனா இருக்கலாம், உன் உயிர் நண்பனா இருக்கலாம், தோழியா இருக்கலாம், யாரனா இருக்கலாம். உன்னை படைத்த, என்னை படைத்த, நம்மை படைத்த தேவாதி தேவனை தவிர யாரும் மேல உங்க மேல 100% அன்பு அக்கறை உள்ளவங்க இல்லைங்கிறத இன்னைக்கு எழுதி வச்சுக்காங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆமா, அக்கறை இருக்கும், அன்பு இருக்கும். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்போது அது எப்படியெல்லாம் மாறும் தெரியுமா? அல்லேலூயா. அவனுடைய ஜென்ம சுபாவத்தில் இன்னொன்று பயம். 30வது வசனத்தை வாசிக்கும்போது, பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோடே கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். எங்கே போனாங்கம்மா? எங்கே போனாங்கம்மா? எங்கே போனாங்க? சரி, ஆண்டவர் எங்கே போக சொன்னார்? 17வது வசனம் ஆண்டவர் எங்கே போக சொன்னார்? ஏண்டா பாவி. அல்லேலூயா. முதல்ல செய்திருந்தா ஒருத்தன் ஒரு பெரிய பணக்காரன் வீட்டில் ஒரு வெங்காய மூட்டையை திருடிட்டான். என்ன திருடிட்டான் சொல்லுங்க? வெங்காய மூட்டை. கண்டுபிடிச்சிட்டாங்க, கூப்பிட்டு வந்தாங்க, அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாங்க. 3 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஒன்று, நீ இந்த வெங்காய மூட்டை திருடினதுனால 100 அடி வாங்கணும். 100 அடி. எத்தனை அடிங்க? 100 அடி வாங்குறியா? இல்லை இந்த வெங்காயத்தை, ஒரு மூட்டை வெங்காயத்தையும் நீ சாப்பிட்டு முடிச்சிடணும். இல்லைன்னா 100 ரூபாய் ஃபைனு. ஐயோ 100 ரூபாவா? வேணாம் வேணாம் வேணாம். ஐயோ 100 அடியா? ஐயோ முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம்? வெங்காயத்தை சாப்பிட்றோம். மூட்டையை பிரித்தான், சாப்பிட்டான். சாப்பிட்டுக்கினே இருக்கிறான். வெங்காயம் காலி ஆகிற மாதிரி தெரியல. ஒரு 1/4 மூட்டை சாப்பிட்டான். உடம்பு ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிருச்சு, கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு, நாக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு, உடம்பெல்லாம் எரியுது. நேராக போனான். ஐயா, இந்த தண்டனை என்னால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்க முடியாது. 100 அடி வாங்கிக்கிறேன். என்ன சொன்னா? 100 அடி வாங்கிக்கிறேன். சரி, டே வா, அவனுக்கு 100 அடி கொடு. 100 அடி கொடு. 25 அடி வாங்குற வரலாம். உடம்பு என்ன செய்தது? 30 அடி முடியல, தாங்க முடியல. 40 தாங்க முடியல. 50. ஐயா என்ன விட்டுருங்கோ. என்ன பண்ணுற? 100 ரூபாய் ஃபைனே கட்டி. 100 ரூபாய் ஏடா பைத்தியக்காரா, அதை முதல்ல கட்டியிருந்தா. 50 அடி வாங்கின பிற்பாடு 100 ரூபாய் ஃபைன் கட்டுன்றியே. இவ்வளோ வெங்காயத்தை கஷ்டப்பட்டு கண்ணில், மூக்கில், காதில் எல்லாம் தண்ணி வர அளவுக்கு, நாக்கு எறிகிற அளவுக்கு, உடம்பு எறிகிற அளவுக்கு இவ்வளோ பாதி வெங்காயத்தை தின்னுபிட்டு 100 ரூபாய் ஃபைன் கட்டுன்றியே. இப்போ 3 தண்டனை அனுபவிச்ச மாதிரி ஆகிப்போச்சா? டிசிஷன் எடுக்கிறதுல
முட்டாள்தனமான டிசிஷன் எடுக்கும்போது இப்படி தான் வம்பு தும்பெல்லாம் மாட்டிக்கணும். அது ஒழுங்காக முதல்ல 100 ரூபா கட்டியிருந்தா 50 அடி வாங்கி வர வேண்டிய அவசியம் இல்லையே. முதல்ல ஒழுங்கா எங்கப்பா சொன்னார் தூதன்? ஹடப்பாவி, ஒழுங்கா போயிருந்தா இப்போ மறுபடியும் நீ எங்கே தான் போறேன்றா? ஆலோசனை நிராகரிக்கும் போது எவ்வளோ கஷ்டம் பார்த்தியா? இப்படிலாம் ஜென்ம சுபாவம். இந்த ஜென்ம சுபாவத்துடைய விளைவு என்ன தெரியுமா? சொல்லி முடிச்சிடுறேன். கடைசியில் எங்கே தெரியுமா வந்தாமன்? இது பாருங்க, அந்த நீதிமான் என்கிற ஸ்தானத்தை இழந்து தன் சந்ததிக்கு என்னத்தை வச்சுட்டு போனான்? சாபத்தை வச்சுட்டு போனான். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 20. அம்மோனியரோ மோவாபியரோ எங்க உட்படலாகாதுமா? படிங்கம்மா. ஆமாம், அவங்க உட்படவே பாருங்க, ஆண்டுடைய சபைக்குள்ளவே வர முடியாத அளவுக்கு சபிக்கப்பட்டவர்களாய் மாறி போனார். இவ்வளோ தெய்வீக சுபாவம், எவ்வளவோ தேவனுடைய அனுக்கிரகம், இது எல்லாம் பெற்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போக செய்தது எது? எது? இப்போ எத்தனை பேர் என்னிலிருந்து ஜென்ம சுபாவம் ஒழியணும்னு டெய்லி ஜெபம் பண்ண போறீங்க? அல்லேலூயா. உன்னுடைய எல்லா நீ பெற்ற சகல ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்குடைய ஜென்ம சுபாவம் உனக்கு காரணமாயிருக்கும் என்பதை மறந்து போகாதே. சில நேரத்தில் நீ பெற்ற ரட்சிப்பு, நீ பெற்ற அபிஷேகம், தேவன் மேலே வைத்த இரக்கம், கிருபை, தயவு, ஆசீர்வாதம், காப்பாற்றப்பட்டுதல், தேற்றப்பட்டுதல், எல்லாத்தையும் இழந்து போகக்கூடிய காரணம், எல்லாத்தையும் இழந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். எப்போ தெரியுமா? ஜென்ம சுபாவத்தை அழிக்காவிட்டால். ரெண்டு இருக்கக்கூடாது. ஒரு ஊற்றிலிருந்து 2 தண்ணி வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுதான். இவ்வளோ நல்ல தெய்வீக சுபாவம் உள்ள நீதிமானுடைய வாழ்க்கையில் இந்த ஜென்ம சுபாவம் பாருங்க, கடைசியில் அவனுடைய ஸ்தானத்தை இழந்து போனான். நீதிமான் என்கிற ஸ்தானத்தை இழந்து போனான். தன் சந்ததிக்கு சாபத்தை. காரணம் என்ன? வேண்டாம், ஜென்ம சுபாவம் வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு என்னுடைய ஜென்ம சுபாவம் தடையாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் பெற்ற ரட்சிப்பு இழந்து போவதற்கு உம்முடைய ரத்தத்தினால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய ஜென்ம சுபாவத்தினால் அவைகளெல்லாம் நான் இழந்து போகாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.